Hi my channel viewers, welcome my cooking channel. നമുക്ക് നമ്മുടെ കുക്കിംഗ് ചാനലില് ഒരു അടിപൊളി കാരക്കുഴമ്പ് റെസിപ്പി ഇൻട്രൊഡ്യൂസ് പண்றதுக்காக சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்குது. நமக்கு காரக்குழம்பு புளிக்குழம்பு எல்லாமே சொல்லும்போது நமக்கு ரைஸோட கூட கேடெல்லாம் ஆட் பண்ணி எடுக்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லையா? அதனால இன்னைக்கு ഞാൻ ഡ്രൈഡ് മൊച്ചക്കൊട്ടൈ ആൻഡ് കത്തിരിക്ക ഇത് രണ്ടുമേ ചേർന്ന് പണണ ഒരു കാരക്കുഴമ്പ് റെസിപ്പി தான் என்னோட சேனல் வியூவர்ஸ்க்காக இன்ட்ரோ듀ce பண்ணுது. நமக்கு இந்த கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் நான் இந்த குழம்பு பண்ணுது. புளி எல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் இந்த குழம்பு பண்ணுது. நமக்கு பார்க்கலாம் இந்த ட்ரைட் மொச்சக்கொட்டை அண்ட் கத்திரிக்காய் இது ரெண்டுமே சேர்ந்து பண்ணனா காரக்குழம்பு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இங்கே ഞാൻ ஒரு 4-5 hours எல்லாம் நமக்கு ஊற வைக்கணும். டேட் மொச்சக்கொட்டை ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம குக்கர்லேயே போட்டு எடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்கு தட்டைப்பயிரோட கொஞ்சம் பெரிய சைஸாக மாதிரி தான் இருக்குது டேட் மொச்சக்கொட்டை. கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குது. கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே தண்ணியில் போட்டு வச்சுருக்குது. நமக்கு அரைக்கும்போது நமக்கு തേങ്ങ തുരുവിയ തേങ്ങ ആൻഡ് ഒരു ചിന്ന വെങ്കായം தான் നിങ്ങൾക്ക് மஸ்ட்டாக வேணும். அது ഞാൻ அரைக்கும்போது 2 பச்சை தேங்காயும் இந்த சின்ன வெங்காயம் போட்டு தான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தான் அரைக்குது. இனி நமக்கு விதைக்கும் போது நல்லெண்ணெய் தான் இதுக்கு மஸ்ட்டாக வேணும். இஞ்சி மிளகு இஞ்சி காந்தாரி மிளகு சொல்லியிருந்தம்மா இது கிடைச்சேன்னா இது போட்டால் நல்லா இருக்கு. நல்லா ஒரு அதுக்கு டேஸ்ட்டே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு இந்த காந்தாரி மிளகு சொல்லும்போது. இஞ்சி அந்த காந்தாரி மிளகு பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு மஸ்ட்டாக வேணும். ஆல்ரெடி நான் சொல்லி இருந்தது. தக்காளி புளி ஊற வச்சிருக்குது. இனி பொடியெல்லாம் நமக்கு விதைக்கும் போது வேணும். பெப்பர் பவுடர் குழம்பு சில்லி மசாலா அந்த ஒரு மசாலா பொடி இருக்குது. அது கேட்டு வாங்கினா கிடைக்கும். அதுவும் இதுக்கு ஆட் பண்ணினா நல்லா இருக்கும். குழம்பு சில்லி மசாலா ஜீரகத்தூள் மல்லிப்பொடி கொரியண்டர் பவுடர் ரெட் சில்லி பவுடர் ஆஸ் யூஷுவல் பூண்டு ஆஸ் யூஷுவல் ஆயில் நல்லெண்ணெய் தான் இதுக்கு மஸ்ட்டாக வேணும். சால்ட்டு மஞ்சத்தூள் கடுகு இதெல்லாம் வச்சு நமக்கு இந்த அடிப்பொலி காரக்குழம்பு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ഇനി നമുക്ക് இந்த ஊற வச்சா தண்ணியிலே போட்டு வச்சா ஒரு 4-5 hours எல்லாம் இது நமக்கு ஆகணும். அப்போ தான் நமக்கு குக்கரில் போட்டு வேகும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரைட் மொச்சக்கொட்டை நமக்கு குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணலாம். and மஞ்சத்தூள் இனி வேக வைக்கணும். இந்த இன்பிட்வீன் டைமில் நமக்கு அரைக்க வேண்டியதை அரைச்செடுத்துட்டு வரலாம். துருவிய தேங்காய் அண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அதுக்கு மஸ்ட்டாக வேணாம். ஆனால் வெங்காயம் ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம விதைக்கும் போதெல்லாம் நல்லா ஆட் பண்ணுது வெங்காயம். அதனால் அரைக்கும் போது ரொம்ப ஒரு 1 or 2 பீஸ் வெங்காயம் ஆட் பண்ணால் போதும். நல்லா மயமாக அரைச்செடுத்துட்டு வரலாம். வதக்க வேண்டியதில்லை. பச்சை தேங்காய் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு 6-7 விசில் வருന്ന மாதிரி நம்ம அந்த ட்ரைட் மொச்சக்கொட்டை வேக வச்சிருக்குது. நல்லா வெந்திருக்குது. நமக்கு இந்த ஒரு மாதிரி ஆகணும். 6-7 விசிலெல்லாம் அதுக்கு வர வேண்டி இருக்குது. ஒரு ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இது ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது நல்லா வெந்து கிடைக்கும். இனி தேங்காய் நல்லா தேங்காய் ஆண்டு ஒரு ஸ்மால் பீஸ் வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நல்லா மயமாக அரைச்சி எடுத்து இங்கே வச்சுருக்குது. இதுக்கு தேங்காய் விதைக்க வேண்டியதில்லை. பச்சை தேங்காய் தான் வேணும் இதுக்கு. இனி நம்ம ஒரு பேன் வச்சுருக்குது. அதில் நமக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் இதுக்கு மஸ்ட்டாக வேணும். காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் நல்லா இருக்கும்.
நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்குது. நமக்கு வந்து இஞ்சி அண்டு காந்தாரி மிளகா சொல்லும். அந்த மிளகா எனக்கு இந்த சீசனில் கிடச்சிருக்குது. இல்லைன்னா க்ரீன் சில்லி பச்சை மிளகா, நார்மல் பச்சை மிளகா எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அது இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு அண்டு ஸ்மால் ஆனியன் எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி, சால்ட்டு நமக்கு வந்து பார்த்து ஆட் பண்ணினா நம்ம வந்து வேக வைக்கும்போது நம்ம சால்ட்டு ஆட் பண்ணியிருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணலாம், பார்த்து தான் ஆட் பண்ணணும். நல்லா வழட்டி விடலாம். இது நமக்கு வந்து தக்காளி போட்டு நமக்கு நல்லா வழட்டி விடலாம். ஒன் பை ஒன்னா நமக்கு எல்லா பொடிகளும் இங்கே ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், மிளகு பொடி, காரம் எல்லாம் பார்த்து தான் இதெல்லாம் ஆட் பண்ணணும். காரத்தோட இது வந்து ஜாஸ்தி ஆக வேண்டாம். நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்குது. இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் இது ஆட் பண்ணுது. மல்லிப்பொடி, ஜீரக தூள், கொழம்பு சில்லி மசாலா, and pepper powder. நல்லா வழட்டி விடலாம். நல்லா வழட்டி விடலாம். நமக்கு கொஞ்சம் நல்லா வழட்டி வந்திருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடலாம். இந்த கத்திரிக்காய் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கறிவேப்பிலை இப்போ நமக்கு ஆட் பண்ணலாம். அண்டு கத்திரிக்காயும் வந்து ഞാൻ அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியிலே போட்டு வச்சுருக்குது. அது நமக்கு வந்து இந்த டைமில் ஆட் பண்ணலாம். அரைச்சி வச்சு வேக வைக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணியதுக்கப்புறம் நமக்கு வந்து வேக வச்சா இந்த மொச்சைக்கொட்டையும் இதில் ஆட் பண்ணலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பொடி ஊற்றி ஃபைனல் தேங்காய் அரைச்ச தேங்காயெல்லாம் ஆட் பண்ணலாம். மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும். இனி நமக்கு வந்து புளி ஆட் பண்ணலாம். ஊற வச்சா புளி நமக்கு வந்து இதில் ஆட் பண்ணலாம். இந்த புளியெல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்காகத்தான் நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுது. அது அல்லாமலேயும் பண்ணலாம். தேங்காய் வித்தவுட் கோகனட்லேயும் இது நமக்கு வந்து பண்ணலாம். ஆனால் வந்து அந்த புளிப்பெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காகத்தான் நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணுது. இனி ஃபைனலாக வந்து நமக்கு வந்து தேங்காய் மட்டும்தான் ஆட் பண்ண வேண்டியிருக்குது தாளிச்சு போடுறதுக்கு முன்னாடி.
புளி ஊற்றி நல்லா கொதிக்கும்போது நமக்கு வந்து அரைச்சி வச்ச தேங்காய் இதில் ஆட் பண்ணலாம். தேங்காய் இல்லாமலும் பண்ணலாம். ஆனால் வந்து தேங்காய் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒரு புளியோட கண்டென்ட் ஒரு இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அதான் பச்சை தேங்காய் தான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போன வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்மளுடைய ட்ரைடு மொச்சக்கொட்டை அண்டு கத்திரிக்காய் ரெண்டுமே சேர்ந்து பண்ணனா காரக்குழம்பு இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. நமக்கு வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. நல்லெண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்குது. இனி நமக்கு அதில் வந்து கடுகு, வெந்தயம் அண்டு வரமிளகு. காரக்குழம்பு இங்கே நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்கு. நம்முடைய டேட் மொச்சக்கொட்டை அண்ட் கத்திரிக்காய் காரக்குழம்பு இங்கே ரெடியா இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து இது வந்து ரைஸோட உடையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நீ வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்த வரைக்கும் நன்றி, வணக்கம்.